கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மயில் போட்ட கணக்கு. சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர் மோ. கணேசன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம். கதை 9, போராட்டம். அப்பாடா, முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சிருச்சு. சென்னையில் உள்ள பெரியம்மா வீட்டுக்கு போலாம் என்று குதூகலத்தில் இருந்தார்கள் சுடர்விழியும் லக்ஷயாவும். நெல்லிக்குப்பத்தில் உள்ள அரசு பள்ளியில சுடர்விழி 8ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளோட தங்கை லக்ஷயா 6ஆம் வகுப்பு படிக்கிறா. அவங்க 2 பேருக்கும் அன்னைக்கு தான் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட அம்மா உஷா கிட்ட, சென்னைக்கு எப்போ போவோம், சீக்கிரமா சொல்லுங்க என்று துடித்து கொண்டிருந்தார்கள். சென்னை தாம்பரத்தில் இருந்தது அவங்களோட பெரியம்மா வீடு. அங்கே பெரியப்பா பெரியம்மா 2 அண்ணன்கள் இருக்காங்க. அங்க போனா பெரியப்பாவோட அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், கன்னிமாரா நூலகம் போலாம். மெரினா கடற்கரைக்கு போலாம். அண்ணன்களோட விளையாடலாம். வண்டலூர் உயிரியல் பூங்கா போலாம். மாமல்லபுரம் போலாம். கலங்கரை விளக்கம் போலாம். இப்படி நிறைய இடங்களுக்கு போகலான்னு பெரிய திட்டமே வச்சிருந்தாங்க. தேர்வு முடிஞ்ச மறுநாளே சென்னைக்கு கிளம்ப தயாராயிட்டாங்க. அம்மாவோட நெல்லிக்குப்பத்துல இருந்து பன்ருட்டிக்கு வந்திருந்தாங்க. பன்ருட்டி பலாப்பழம், முந்திரி பருப்பு, முந்திரி பழம், கொய்யாப்பழம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. சென்னைக்கு போற பேருந்துல ஏறிக்கிட்டாங்க. ஜன்னலோர இடம் எனக்கு தான் என்று சுடர்விழியும் லக்ஷயாவும் சண்டை பிடித்து கொள்ள, இப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா, இறங்குங்க, சென்னைக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக மாட்டேன், இப்பவே வீட்டுக்கு போயிடுவோம் என்று உஷா மிரட்டினார். அம்மா அம்மா, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம். லக்ஷயா, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். என்ன லக்ஷயா சொல்ற என்று கேட்டாள் சுடர்விழி. சரிக்கா, அப்படியே செஞ்சுக்கலாம், நாங்க சண்டை போட மாட்டோமா என்றாள் லக்ஷயா. இருவரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா வீடே ரணகலம் ஆயிடும். 2 பேரும் கத்தி ஊரை கூட்டிடுவாங்க. அவங்க போடுற சத்தம் காதையே செவிடாக்கிடும். அப்படி கத்துவாங்க. இதோ பாருங்க, பெரிய அண்ணன் இருக்கான், சின்ன அண்ணன் இருக்கான்னு அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ கத்துறதோ இருக்கக்கூடாது. நீங்களும் சண்டை போட்டுக்க கூடாது. அவங்க வீட்லயும் பாட்டி இருக்காங்க, அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா என்றார் உஷா. புரிஞ்சுதுமா என்று இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். செல்போனை எடுத்து தாமரை என்ற பெயரில் இருந்த எண்ணை தட்டி, அக்கா, நாங்க கிளம்பிட்டோம். ஆமா, சுடரும் லக்ஷயாவையும் கூட்டிட்டு தானே வரேன். அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு மறுநாளே நான் ஊருக்கு வந்துடுவேன். அம்மாவால வர முடியல, அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தாம்பரம் வந்துடுவோம். மாமாவை வர சொல்லிடு, அவரோட வீட்டுக்கு வந்துடுறோம் என்று சொல்லிட்டு போனை வைத்தார் உஷா. பேருந்தோட வேகமும் எதிர்காத்தும் அவங்கள உரச 3 பேரும் தூங்கிட்டாங்க. 3:30 மணி நேரம் ஆயிருக்கும். தாம்பரம் வர்றதற்கு முன்னாலேயே செல்போன் அலறவும் விழித்து கொண்டார்கள். செல்போன் திரையில் தமிழ்வாணன் மாமா என்று காட்டியது. ஏய், பெரியப்பா கூப்பிடுறாரடி என்று சொல்லிவிட்டு செல்போனை உயிர்ப்பித்து, மாமா, வந்துக்கிட்டே இருக்கோம், இப்போ பெருங்குளத்தூர் வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறீங்களா? சரி மாமா, இதோ வந்துடுறோம் என்றார் உஷா. 10 நிமிடத்தில் தாம்பரம் வந்து சேர்ந்தார்கள். அடுத்த 3 நிமிடத்தில் தமிழ்வாணனுடன் வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டினுள் நுழைந்ததும் தாமரையை பார்த்ததும் பெரியம்மா என்று கூப்பிட்டபடியே ஓடி சென்று கட்டிப்பிடித்து கொண்டாள் சுடர்விழி. 2 அண்ணன்களும் லக்ஷயா என்று அழைக்க அண்ணா என்று அவர்களை தன் பங்கிற்கு கட்டிக்கொண்டாள். பாட்டி முன்னதாகவே தூங்கிவிட்டார் என்பதால் அவரது அரைப்பக்கம் போகவில்லை. இரவு 11 மணி வரை யாரும் தூங்கவே இல்லை. விளையாட்டும் பேச்சும் கும்மாளமுமாக இருந்தார்கள். மறுநாள் காலை விடிந்ததுமே ஊரில் வேலை இருப்பதால் உஷா நெல்லிக்குப்பம் கிளம்பிவிட்டார். இரவு தாமதமாக தூங்கியதால் காலையில் தாமதமாகவே எழுந்தார்கள் சுடர்விழியும் லக்ஷயாவும். எல்லாம் முடித்து சாப்பிட வரும்போதுதான் பாட்டியை பார்த்தார்கள். பாட்டி தன் காதில் பஞ்சை வைத்து அடைத்திருந்தார். என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று சுடர்விழி கேட்டாள். நல்லா இருக்கேன் சுடரு, நீ நல்லா இருக்கியா என்று பதிலுக்கு கேட்டார் பாட்டி. நல்லா இருக்கோம் பாட்டி என்று பதில் சொல்லிவிட்டு வந்தபோது பெரியம்மா செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். பெரியப்பா சுக்கு காஃபி போட்டு கொண்டிருந்தார். அண்ணன்கள் இருவரும் படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது என்று சத்தம் வர ஆரம்பித்தது. ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமே காதல பஞ்சை தான் வச்சுக்கணும் என்று பெரியப்பா உள்ளே இருந்து பேசினார். அந்த சத்தம் சுடர்விழிக்கும் லக்ஷயாவுக்கும் புதிதாக இருந்தது. அந்த சத்தம் நிற்கவே இல்லை. என்ன சத்தம் அது பெரியம்மா, லக்ஷயா தான் கேட்டாள்.
அதுவாம்மா, நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து தான் அந்த சத்தம் வருது. அந்த வீட்டை கீழே உள்ள இடத்த ஒரு ஆள் வாடகைக்கு விட்டாங்க. அவங்க மெஷின்களை வச்சு டன் கணக்குல காகித அட்டைகளை வாங்கிட்டு வந்து நூல்கண்டு சுத்துற காகித குழல்கள் செய்யறாங்க. பெரிய அளவுல நூல்கண்டு இருக்குமே, தையல் கடையில கூட வச்சிருப்பாங்களே, அதுவா பெரியம்மா என்று கேட்டாள் சுடர்விழி. ஆமா, அரை அடி உயரம் இருக்கும், காப்பி கலர்ல இருக்கும். துணி உற்பத்தி செய்யும் ஆலைகள்ல இந்த பெரிய நூல்கண்டை தான் பயன்படுத்துவாங்க. அந்த நூல்கண்டு சுத்தும் குழல் அட்டையை தான் இங்கே செய்றாங்க. அதை எப்படி செய்றாங்க பெரியம்மா? லாரி டயர் அளவுக்கு பெரிய காகித ரெம்களை கொண்டு வந்து அங்கே செவ்வக வடிவத்துல வெட்டுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் காகிதத்தோட ஒரு பகுதியை மட்டும் மெல்லிதா தேய்ச்சி அதனுடைய தடிமனை குறைச்சிடுவாங்க. தடிமனா இருக்கும் பக்கத்தை உள்புறமா வச்சு ஒரு இயந்திரத்துல சுத்துனா குழல் வடிவமான அட்டையா மாறும். தடிமன் குறைஞ்ச பக்கத்துல பசை போட்டு ஒட்டிடுவாங்க. அதனாலதான் இவ்ளோ சத்தமா இருக்கா? கேட்க கேட்க ரொம்பவும் எரிச்சலா இருக்கு. அவங்க கிட்ட போய் யாரும் இதை கேட்கலையா பெரியம்மா என்றாள் சுடர்விழி. குடியிருப்பு பகுதியில இந்த மாதிரி தொழிற்சாலைகளை வைக்கவே கூடாது, எப்படி நீங்க வச்சீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்களே எங்க வாடகைக்கு வந்திருக்கீங்க, போமா வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த வார்டு கவுன்சிலரு எனக்கு சொந்தக்காரர் தான், அவர் சொல்லிதான் இந்த வேலையை செய்யறோம். எங்களை எதுவும் பண்ண முடியாது, போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்றார் தாமரை. ஓஹோ என்றாள் லக்ஷயா. நான் இப்ப இருக்கிற வீட்டோட உரிமையாளர் கீழே தான் குடியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே அவங்க போய் கேட்டதுக்கும் இப்படிதான் பதில் சொல்லிட்டாங்களாம். என்ன பண்றது, சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இல்லைன்னா இங்கிருந்து வீட்டை காலி பண்ணி போக வேண்டியதுதான். இந்த சத்தத்தை கேட்டா தலைவலி வந்துரும் தான் பாட்டி காதுல பஞ்ச வச்சுக்குவாங்க என்றார் தாமரை. இரண்டாம் தளத்திலிருந்து அவர்களது பெரியம்மாவின் வீட்டிலிருந்து சுடர்விழியும் லக்ஷயாவும் தெருவை பார்த்தார்கள். அந்த ட்ரும் ட்ரும் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது. அந்த தொழிற்சாலையிலிருந்து தெருவுக்கு தூசுகள் பறந்து வந்து கொண்டே இருந்தன. காலை 7 மணிக்கு ஆரம்பித்த அந்த சத்தம் இரவு 7 மணிக்கு தான் அடங்கியது. சத்தம் அடங்கிய பிறகுதான் காதுக்கு இதமாக இருந்தது. ச்சே, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருப்பாங்க, வீடுகள் இருக்கும் இடம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே. சென்னையிலேயே இப்படி இருக்காங்க. இதுக்கு நெல்லிக்குப்பம் எவ்வளவோ அமைதியா இருக்கும். ஆமா அதான லக்ஷனா என்றாள் சுடர்விழி. ஆமா சுடரக்கா என்றாள் லக்ஷயா. சனி ஞாயிறு என 2 நாட்கள் அவர்கள் இருவரும் பெரியப்பாவுடன் சென்னையை சுற்றி பார்த்தார்கள். திங்கட்கிழமை வந்தது. தமிழ்வாணனும் தாமரையும் அலுவலகம் போய்விட்டார்கள். அண்ணன்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்று விட்டார்கள். பாட்டியோடு தான் இருவரும் இருந்தார்கள். அந்த சத்தம் அவர்களை பாடாய்படுத்தியது. பாட்டிட்ட சொல்லிட்டு கீழே போய் அந்த தொழிற்சாலையை பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள சின்ன தொழிற்சாலை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு இயந்திரம் அந்த தாள்களை கேலண்டர் அட்டை அளவுக்கு வெட்டி தள்ளி கொண்டே இருக்க, மற்றொரு இயந்திரம் காகித அட்டையின் ஒவ்வொரு புறத்தில் சாணைக்கல்லால் தேய்த்து கொண்டு இருந்தது. தேய்த்த பகுதியில் இருந்த காகித தூள்களை தூசு மண்டலமாக பறந்து வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கைக்குட்டையால் முகத்தை பாதி மூடி கொண்டிருந்தனர். உங்களால் இந்த தெரு முழுக்க ஒரே சத்தமா இருக்கு, இதெல்லாம் நிறுத்த மாட்டீங்களா? வயசான எங்க பாட்டியால நிம்மதியா இருக்க முடியல, தலைவலி வருது, எல்லாத்தையும் நிறுத்துங்க என்றாள் லக்ஷயா. ஏய், நீ யாரு? எங்க இடத்துல வந்தனேன்னு எங்க வேலையை நிறுத்த சொல்றியா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்கன்னா உத விழும் என்றார்கள். 2 பேரும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அந்த ட்ரும் ட்ரும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பாட்டி அடிக்கடி இருமிக் கொண்டே இருந்தார். இரவு வீட்டிற்கு வந்த தாமரையிடம் நடந்ததை சொன்னால் சுடர்விழி. நீங்க எதுக்குமா அங்கெல்லாம் போனீங்க? அவங்க மோசமான ஆளுங்களா இருக்காங்க. துஷ்டனை கண்டா நாம தூர தானே விலகணும். பெரியப்பாட்ட சொல்லியிருக்கேன், சீக்கிரமா வேறு வீட்டுக்கு போயிடலாம், அங்கெல்லாம் போகாதீங்க என்றார் தாமரை. சரிங்க பெரியம்மா என்று சொன்னார்கள். மறுநாள் எல்லோரும் வழக்கம் போல அவரவர் வேலைக்கு சென்று விட்டனர். பாட்டியுடன் சுடர்விழியும் லக்ஷயாவும் வீட்டில் இருந்தார்கள். மதியம் 2 மணி இருக்கும். அலுவலகத்தில் இருக்கும் தாமரைக்கு ஃபோன் வந்தது. நாங்க தாமரை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சுடர்விழி லக்ஷயாங்கிறது உங்க குழந்தைங்களா? ஆமாங்க. உடனே கிளம்பி மாநகராட்சி முன்னாடி வாங்க. என்ன ஆச்சு சார்? என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டே கேட்டார் தாமரை. அதற்குள் போனை வைத்து விட்டார்கள். உடனே அவர் தமிழ்வாணனுக்கு போன் செய்து சொல்லிவிட்டு பதைப்பதைப்போடு தாம்பரம் மாநகராட்சி முன்பு வந்தார். அங்கே பார்த்தால் சுடர்விழியும் லக்ஷயாவும் காவலர்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்தார்கள். பிள்ளைங்க எதுக்கு இங்கே வந்துச்சு? எதுக்கு போலீஸ்லாம்? ஒன்றும் தெரியலையே என்ற படபடப்புடன் குழந்தைகளை நெருங்கினார் தாமரை. அதற்குள் தமிழ்வாணனும் அங்கே வந்து சேர்ந்து விட்டார்.
போலீஸ்காரர் ஒருவர் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தி, யார் நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க, எங்க குழந்தைங்க. அவங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்களா என்று கேட்டுவிட்டு அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினார். அருகில் இருந்த இன்ஸ்பெக்டர், என்ன செஞ்சாங்க எங்க பிள்ளைங்க? எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க சார் என்று கேட்டார் தமிழ்வாணன். அதை நான் சொல்றேன் என்று ஒரு குரல் வந்தது. குரல் வந்த திசையை பார்த்தார் தமிழ்வாணன். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பத்மபிரியா அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். குழப்பத்துடன் தாமரை அவர்களை பார்க்க பத்மபிரியா அவர்கள் இருவரையும் பார்த்து பேச ஆரம்பித்தார். இன்று தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இங்கே வந்தேன். அப்போது இந்த 2 பெண் குழந்தைகளும் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கையில் 2 அட்டைகளோடு உட்கார்ந்திருந்தார்கள். அதில் ஒலியும் மாசுதான் ஒழிக்க வேண்டும் ஆட்சியரே என்று பெரிய பெண் எழுதி வைத்திருந்தாள். குடியிருப்பு பகுதியில் தொழிற்சாலையா? தீராதோ எங்கள் தலைவலி என்றும் எழுதி வைத்திருந்தாள் சிறிய பெண். போகும்போது பார்த்தேன், சரியா கவனிக்கல. 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வரேன், அப்பவும் உட்கார்ந்துருந்தாங்க. என்னம்மா விஷயம்னு கூப்பிட்டு கேட்டேன். அவங்க தெருப்பகுதியில இருக்கிற குட்டி தொழிற்சாலை ஒன்றை பத்தி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் சொன்னாங்க. விசாரிச்சேன். குழந்தைங்க சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சது. உடனே அந்த இடத்துக்கு சீல் வைக்க சொல்லிட்டேன். இனி அந்த தொல்லை இருக்காது. குழந்தைங்க கிட்ட விசாரிச்சேன். நெல்லிக்குப்பம்னு சொன்னாங்க. அரசு பள்ளியில படிக்கிறோம்னாங்க. அதானே பார்த்தேன். அரசு பள்ளி மாணவிகளுக்கு தைரியம் அதிகமாச்சே. ஏன்னா நானும் அரசு பள்ளியில படிச்ச ஆளுதான். இப்படி போராட யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். எங்க பெரியப்பா பெரியம்மான்னாங்க. அதான் உங்களை கூப்பிட சொன்னேன். வாழ்த்துக்கள். குழந்தைங்க பத்ரம். அவங்கள பெத்தவங்களுக்கும் எனது வாழ்த்துகள்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் பத்மபிரியா. தாமரையால் நம்பவே முடியவில்லை. எப்படி இதை இவர்கள் செய்தார்கள் என்று அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. நாங்க என்னமா உங்களுக்கு போராட கத்துக் கொடுத்தோம் என்று கேட்டார் தமிழ்வாணன். தினமும் செய்தித்தாள் படிக்கணும், புத்தகம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களேப்பா என்றாள் லக்ஷயா. பெரியப்பாவை அப்பான்னு சொல்ற என் தங்கம் என்று லக்ஷயாவை தூக்கி கொஞ்சினார் தமிழ்வாணன். அது சரிம்மா, நாங்க எப்ப போராட கத்து கொடுத்தோன்னு சொல்லலையே என்று கேட்டார் தாமரை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில புழு வண்டு வச்சு அரிசியை போடுறாங்கன்னு நீங்களும் பெரியப்பாவும் செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்னு நின்று அமைதியான முறையில போராடினீங்களே பெரியம்மா. அதை பத்தி அம்மா எங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு வீட்டுல இருந்தப்ப பாட்டிக்கு செய்தித்தாள் படிச்சு காண்பிச்சா லக்ஷயா. அப்போது இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் நடக்குதுன்னோ அதுல கலந்துக்க மாவட்ட ஆட்சியர் வர்றாங்கன்னு படிச்சா. அப்பதான் இந்த யோசனை தோணுச்சு பெரியம்மா. தங்கச்சி கிட்ட சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டா. செஞ்சிட்டோம் என்றாள் சுடர்விழி. ஆண் பிள்ளைகள் செய்யாத வேலைய பெண் பிள்ளைகளான நீங்க 2 பேரும் துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே. இனி இந்த தெருவே அமைதியா இருக்கும். தூசு இருக்காது. பாட்டியும் இரும மாட்டாங்க. லவ் யூ செல்லங்களா என்று லக்ஷயாவிற்கும் சுடர்விழிக்கும் முத்தமழை பொழிய ஆரம்பித்தார் தமிழ்வாணன்.